எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க. அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போறோங்க. பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகள பார்த்துட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு 2024 வருஷத்த பார்க்க போறோங்க. அன்பார்ந்த சிம்மம் ராசி அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. பொதுவா காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது வீடாக இருக்கக்கூடியது தாங்க இந்த சிம்மம் ராசி. அதேபோல ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சூரிய பகவானுங்க. அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு ராசி. அதாவது நெருப்பு ராசி என்றால் மலை மேல உள்ள ஜோதி அப்படின்றது ஒரு பொருளுங்க. அதனால இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிகமாக கோபம் வருங்க. அதே போல முரட்டுத்தனமாக இருக்கக்கூடியவர்களும் இவங்க தாங்க. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகங்களாக எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதே போல செவ்வாய், புதன், குரு இவங்கெல்லாம் நட்பு கிரகமாக இருக்கிறாங்க. அதே போல இவங்களுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, சுக்கர பகவான், சனி பகவான், ராகு, கேது இவங்க எல்லாமே பகை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதே போல நட்பு ராசின்னு பார்த்தீங்கன்னா, மேசம், கடகம், விருச்சிகம், தனுஷ், மீனம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக அமைஞ்சு இருக்கிறாங்க. அப்ப இந்த குரோதி தமிழ் வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனம், குடும்பம், பொருளாதாரம், வருமானம், ஐஸ்வர்யம் இவைகள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போதுங்க. மிகப்பெரிய வெற்றியே கிடைக்க போதுங்க. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல விரயம் எத்தனை இருக்கு, அதே போல ஆதாயம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோங்க. அப்ப முதல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு 13 விரயங்கள் இந்த முறை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுடைய உறவுகளை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க. பொதுவா ஒருத்தர் கூட உங்களுக்கு உதவி பண்ணல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு புரிய வருங்க. அதாவது வெளியில இருக்கிறவங்கள கூட விடலாங்க. முதல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளியில இருக்கிறவங்கள விட உங்க வீட்ல இருக்கிறவங்களே முதல்ல உங்களுக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க எப்ப கீழே விழுவீங்கன்னு முதல்ல சிரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடியவங்களே உங்க வீட்ல இருக்கிறவங்க தாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அதாவது நீங்க எப்ப கீழே விழுவீங்கன்னு சிரிக்கிறதுக்கு முதல் ஆளாக இருக்கக்கூடியவங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க தான். வெளியில இருக்கிறவங்க கூட சிரிப்பாங்க. இவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நினைச்சுதான் சிரிப்பாங்க. ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க நீங்க எப்ப கீழே விழுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து சிரிக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகளால எரித்து சாம்பலாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதாவது நல்லா கேட்டுக்காங்க. இந்த உலகத்துல உங்களுடைய உறவுகளால நீங்க எரித்து சாம்பலாக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர்கள் நீங்க பல விஷயத்தை விட்டு கொடுத்து போறதுனால மட்டும்தான் இது எல்லாமே நடக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. விட்டு கொடுத்து போறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. பொதுவா நீங்க யாரையும் எதுக்குமே உடனே எதிர்க்கவே மாட்டீங்க. ஆனா உங்கள பார்த்தா பல பேர் சொல்லுவாங்க, இவங்க எதிர்த்து நிக்கக்கூடிய ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையவே கிடையாதுங்க. பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலயும் உடனே டக்குன்னு எதிர்க்கவே மாட்டாங்க. எதிர்க்கவும் தெரியாதுங்க. அதேபோல நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ஆதரவா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. ஆசைப்படக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதே போல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அப்ப இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஆசைப்படுறது மத்தவங்கள பார்வைக்கு குத்தமா தெரியுதுங்க. அவங்களுக்கு உங்கள பிடிக்கல. பொதுவா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாவே தனித்திறமை உடையவர்களுங்க. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மத்தவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 13 விரயம் இருக்குதே,
அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. ஏன்னா, இந்த 13 தடைகளையும் படிக்கலாக மாத்தக்கூடியவர்கள் நீங்க. நல்லா கேட்டுக்கங்க. இந்த 13 தடைக்கல்களையும் படிக்கல்களாக மாத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நீங்க. அப்ப இந்த வருஷம் பொதுவா பொறுத்தவரைக்கும் நீங்க சிம்பிளா வாழ நெறைய நடிக்கணுங்க. என்னங்க சொல்றீங்க? நடிக்கணும். அதாவது சிம்ம ராசிக்காரர பொறுத்தவரைக்கும், தனக்குன்னு ஒரு கொள்கையோட வாழக்கூடியவர்கள். அப்ப இந்த கொள்கையோட வாழ்றது தாங்க உங்களுக்கு பிடிக்கும். ஆனா, சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும், மத்தவங்களுக்காக உங்களுடைய கொள்கைகள கொஞ்சம் மாத்திக்கணுங்க. அதாவது மாத்திக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கணுங்க. இவ்வளதாங்க சிம்ம ராசிக்காரர்களே. இத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் உங்க கொள்கைய மாத்தி நடிச்சீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாங்க. அதாவது நல்லா கவனிங்க. இந்த 13 விஷயத்த நீங்க ஈஸியா கடக்கவும் முடியுங்க. மத்தவங்க பிடிச்ச மாதிரி நீங்க கொஞ்சம் நடிக்கணும். அது மட்டும் செய்யுங்க. வெற்றி நிச்சயங்க. அப்ப மத்தவங்களுக்காக நீங்க கொஞ்சம் நடிச்சீங்கன்னா, உங்கள அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, வல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நீங்க உண்மையா இருந்தா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க பொய்யா நடிங்க. அடுத்ததா ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்னைக்குமே உண்மைய விட மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடிங்க. உங்கள நல்லவங்கன்னு போட்டுருவாங்க. அவர்கள நீங்க நம்ப வைக்கணும். நீங்க பொய்யா நடிச்சு அவங்கள நம்ப வையுங்க. உங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பல பேருடைய முகம் உங்களுக்கு தெரிய வருங்க. அதாவது உங்ககிட்ட இவ்வளவு நாளா பழகுனவங்க எல்லாருமே உங்ககிட்ட உண்மையாக இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதேபோல பல குடும்பங்கள் ஒற்றுமை ஏற்படுங்க. பல குடும்பத்தில நிம்மதி கிடைக்குங்க சிம்மராசி அன்பர்களே. ஆகையால சிம்மராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இல்ல இதுக்கு முன்னாடியும் சரி, இனிமே வர காலகட்டத்தில உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது, கெட்டது, கிடைக்கிற சந்தோஷம் இது எதையும் தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. முக்கியமா உங்க வீட்ல உங்களுக்கு அருகாமையில உள்ளவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அப்ப இந்த 13 விரயத்த இப்படிதான் நீங்க கடந்தாகணுங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க செய்யற எந்த ஒரு விஷயமும் அது உங்களுடைய ஆம்பிஷன். அப்ப அந்த ஆம்பிஷன் மூலமாக நீங்க மேலும் மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்கணும். இன்னும் உயரத்துக்கு நீங்க போகுவீங்க. அதனால நீங்க உங்களுக்காக சந்தோஷப்படுங்க. ஆனா, அதுவே மத்தவங்க உங்களுக்காக சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா, அவங்களுக்கு உங்க மேல பொறாம, வைத்தெரிச்சல் படுவாங்க. கண்டிப்பா அப்படி வயித்தெரிச்சல் படுறவங்க போய் எப்படி உங்க மேல சந்தோஷப்படுவாங்க? அதனால உங்களுக்கு நடந்த சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு பிடித்தவர்களுக்கிட்ட மட்டும் சொல்லி ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டயும், அதேபோல நீங்க எப்ப பேசுவீங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க கிட்டயும், உங்கள பிடிச்சவங்க கிட்ட சில பேர் இருப்பாங்க இல்லையா? இவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய சந்தோஷத்த ஷேர் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. அப்ப இந்த 13 விரயமும் சிறப்பா இந்த வருஷம் கொண்டு வர நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் மத்தவங்களுக்காக கொஞ்சம் நடிச்சு தான் ஆகணும். அப்ப விரயம் 13ன்னும்போது நீங்க கவலையே படாதீங்க. ஈஸியா அத கொண்டு போயிரலாம். அப்ப ஆதாயம் எத்தினி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அப்ப ஆதாயம் உங்களுக்கு 2 இருக்குங்க. கடவுள் உங்களுக்கு 2 ஆதாயத்த குடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க நெனைக்கலாம், என்னங்க விரயம் மட்டும் 13 குடுத்திருக்கிறீங்க, ஆதாயம் வந்து 2 குடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கடவுள் ர 0ன்றது இல்லாம 2வது குடுத்திருக்கிறாரே அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கணுங்க. அதாவது ஆதாயமே இல்ல அப்படிங்கிறத விட, கடவுள் உங்களுக்கு 2 ஆதாயம் குடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க. அதேபோல இந்த 2 ஆதாயத்த கொண்டே நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியுங்க. அதேபோல நீங்க உங்க வாழ்க்கையில உயரவும் முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த 2 ஆதாயத்த கொண்டு நீங்க 15 ஆதாயமாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க. அதேபோல ஒரு விஷயம், சிம்ம ராசிக்காரர்களே நீங்களே சொல்லுங்க. உங்க ஊர்ல சில பேர்லாம் இதுக்கு முன்னாடி மதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆமாவா? இல்லையா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா உங்கள எவனுமே மதிச்சிருக்க மாட்டான். ஆனா, இப்போ உங்கள மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இவன்லாம் இந்த விஷயத்துக்கு செட்டே ஆக மாட்டான். அப்படிலாம் பல பேர் உங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனா, எங்கள பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க ஒரு பெரிய சமஸ்தானத்தை உருவாக்கும் ஆற்றல் உடையவர்கள். அந்த சமஸ்தானத்தை வழிநடத்துறதுக்கான ஆற்றல் உடையவர்கள் நீங்க. அதேபோல உங்களுடைய பிசினஸ் எல்லாமே இப்ப நல்ல நிலைக்கு வர முடியுங்க. அதனால சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய பலமே உங்களுடைய ஆதாயங்க. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பலமே உங்களுடைய ஆதாயம். அதேபோல எப்பேர்ப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இறங்கி நீங்க வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதனால நீங்க எதுக்குமே கவலையே படாதீங்க.
உங்களுக்கு எம்பெருமான் சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் மாத சிவராத்திரி, பிரதோஷ நாட்கள்ல வந்து நீங்க சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதேபோல இந்த குரோதி வருஷம் உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்த கண்டு பல பேர் ஆச்சரியப்பட போறாங்க. அவங்க மூக்கு மேல விரல வச்சு பார்க்க போறாங்க. குழப்பத்தையும் உண்டாக்க போறீங்க. அதனால நீங்க என்னைக்குமே குற்றமற்றவர்களாக இருந்து தலை நிமிர்ந்து நடங்க. வெற்றி உங்களுக்கு உண்டாகுங்க சிம்மராசி அன்பர்களே. அதேபோல முடிஞ்ச வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தர கோசமங்கை அப்படின்ற ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, திரு உத்தர கோசமங்கை ஆலயம் இருக்குங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மங்களநாத சுவாமி இருக்கிறாருங்க. ஸோ அவர வந்து நீங்க முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை இல்ல வியாழக்கிழமை நாட்கள்ல, அமாவாசை நாட்கள்ல, தசமி, திரியோதசி திதி நாட்கள்ல போயிட்டு வில்வம் இலைய கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதேபோல அங்கேயே உள்ள மரகத நடராஜர வணங்கினீன்னா, உங்க வாழ்க்கையில அனைத்துமே உங்களுக்கு யோகம் வந்து சேருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதேபோல திருப்பரங்குன்றத்தில இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான நீங்க பௌர்ணமி நாட்கள்ல அங்க நீங்க வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக சொல்றேன். நீங்க முருகன வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஏற்றத்த நீங்க காணலாங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரோதி தமிழ் புத்தாண்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 13 விரயம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு 2 ஆதாயம் இருக்குங்க. அந்த 2 ஆதாயத்தையே நீங்க 15 ஆதாயமாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்க. ஆகையால 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய சந்தோஷத்த வேற யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அது மத்தவங்களுக்கு பிடிக்காது, பொறாமப்படுவாங்க. ஆகையால உங்கள எதிர்பார்க்கிறவங்க கிட்ட, உங்களுடைய பேச்ச எதிர்பார்க்கிறவங்க கிட்ட உங்களுடைய சந்தோஷத்த ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகுதுங்க. அதேபோல நீங்க செய்யும் செயல்பாடுகள்ல தாராளமாக நீங்க முன்னேறிக் கொண்டே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சிங்கம் போல தனிச்சு நின்னு செயல்படுங்க. வெற்றி நிச்சயங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா, மறக்காம நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடு இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.